குள்ளம், கருப்பு, சுருட்டை, பரட்டை, ஒரு மாநில தலைவராக இருந்த பெண்ணை இவ்வளவுக்கு எவ்வளவு ஹியூமிலியேட் பண்ண முடியும்னு அது நான் தான் நினைக்கிறேன். ஏன் என்ன அப்படி செஞ்சாங்க? கார்ட்டூன் போடும்போது கூட எல்லாரையும் வெள்ளையா போடுவாங்க, தமிழிசைன்னு போடும்போது கருப்படிச்சிருவாங்க. நான் கருப்பா இருந்ததுக்காக என்றைக்குமே கவலைப்பட்டதும் கிடையாது. என்ன சுருட்டை சுருட்டை பரட்டை பரட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டேன். அப்போ சொன்னேன், என்னோட முடி வேணா சுருட்டையா இருக்கலாம், நான் யாரோட பணத்தையும் சுருட்டுனது கிடையாது. எனக்கு வாழ்க்கையில நடிக்க தெரியாது, அதனால திரைப்படத்தில் நடிக்கலான்னு இருக்கிறேன். எப்போ வாய்ப்பு வந்தாலும் நடிப்பேன். உங்களது ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்த்தேங்க. ஒரு ஆக்டருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். The Times of India Samayam proudly presents Thalaivi She Leads Edition 1. Presenting partner Shakti Hospitals, DNC Chits Private Limited, powered by Sri Jyoti Jewellery, associate partner Shankar IAS Academy, and venue partner Women's Christian College, Chennai. Radio partner Radio Mirchi, It's Hot. Energy partner Akshaya Kalpa Organics. Entertainment partner Paadarivom Padiparivom. Hospitality partner Arabian Garden Seafood Restaurant, and food partner Namma Veedu Vasantha Bhavan. For a doctor, leader, a former governor of Telangana, and she is also a senior political leader from Tamil Nadu. வணக்கம் மேம். வணக்கம். மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு பெரும்பாலும் போயிருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் போயிருக்கோம். பத்திரிகையாளராக போகும்போது இங்கேயே பேசாமல் இருந்துடலாமா அப்படின்னு தோணும். அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் எல்லாமே எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும்போது அது வேணான்னு சொல்லிட்டு மக்கள் பணி ஆற்றணும்னு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அது எப்படி உங்களுக்குள்ளே வந்தது? ஏன் அப்படி விட்டுட்டு வந்தீங்க? இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரே ஒரு நாள் ஆளுநர் மாளிகைக்குள்ளே ஒருத்தங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்ற அவங்களுக்கு தோணும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், எனக்கு மட்டுமே பணிபுரியறதுக்கு 30 பணிப்பெண்கள், ஆளுநருக்கு மட்டுமே பணிபுரிவதற்கு என்று 30 பணிப்பெண்கள், 300 காவல்துறை அதிகாரிகள், கான்வாயில் மட்டும் 19 கான்வாய் கார்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் உதவிக்கு மட்டுமே 4 IAS ஆஃபீஸர்ஸ். இவை எல்லாமே எனக்கு இருந்தது. அதுவும் நான் 2 மாநிலம். ஒன்று தெலுங்கானாவில் ஆளுநர். ஆளுநர் என்பது 4th புரோட்டோகால். முதல் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர். லெஃப்டினன்ட் கவர்னர் என்றது அதை விட பவர்ஃபுல்லான போஸ்ட். ஏன்னா முதலமைச்சருக்கு கூட கைட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பதவி. அது நான் புதுச்சேரியில் இருந்தேன். இவ்வளவு வசதிகள் உங்களுக்கு அரண்மனை, இது ராஜ்பவன் பார்த்தாலே ராஜபவனம், அதனால தான் அவர் பேர். ஆனால் நான் தெலுங்கானாவுக்கு போன உடனே முதல் வாரத்திலேயே பத்திரிகைகள் என்ன எழுதியது என்றால், ராஜ்பவனம் பிரஜாபவனமாக மாறியது. பிரஜாபவனம்னா மக்கள் பவனமாக மாறியது. ஆக ராஜாக்களுக்கான பவனம் இல்லை, இது பிரஜைகளுக்கான பவனம், மக்களுக்கான பவனமாக மாற்றினேன். ஆக அந்த அளவிற்கு எனக்கு மக்கள் மீது ஒரு ஈடுபாடு உண்டு. ஒரு தங்க கூண்டில் வசதியாக உட்கார்றதை விட கூட்டத்தில் உங்களோடு ஒருவளாக உட்கார்றது எனக்கு பிடிக்கும் என்பதனால் அதை விட்டு விட்டு நான் இங்கே வந்தேன் என்று சொல்லுவேன். உங்களை பார்க்கக்கூடியவர்கள், உங்களோட பேசக்கூடியவர்கள், உங்களுடைய பேச்சுகளை கேட்டவர்கள் அத்தனை பேரும் எப்படி இவங்க போய் பாஜகவில் போய் சேர்ந்தாங்க அப்படின்ற கேள்வி நிச்சயமாக வரும். நிறைய பேருக்கு தெரியாது. மாணவர்களுக்கு அவங்க காங்கிரஸ் பேரியக்கத்தில் பாரம்பரியமாக வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவர், 2 மாநிலங்களுக்கு ஆளுநர், தொடர்ச்சியாக ஓடக்கூடிய அந்த வேகம் எப்படி உங்களுக்கு வந்ததுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளை முன்னிறுத்திக்கிறோமோ அது மக்கள் மீது இருக்கிற ஒரு ஆதரவு இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய பெருமை நமக்கு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும்னு சொன்னீங்க, நான் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு செகண்டுன்னு சொல்லுவேன். நான் ஒவ்வொரு நொடியும் எனது மக்களுக்காக பலன் பெற வேண்டும் என்று, அதனால தான் நான் ஆளுநர் விட்டு வந்தேன். இது எப்படி முடிகிறது என்றால், அரசியல் என்னை ஆட்கொண்டதா இல்லை நான் அரசியல் ஆட்கொண்டனா அப்படின்னா, அரசியல் என்னை ஆட்கொண்டது. சின்ன வயதிலிருந்தே எனக்கு அரசியல் மீது ஒரு ஆர்வம். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து அவர் அடியில் வளர்ந்த நான் எப்படி பாஜகவில் இணைந்தேன் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் பாஜகவில் சேர்ந்த உடனே 10 மாதம் எங்கள் அப்பா என்கிட்ட பேசலை. எங்கள் குடும்பத்தில் யாருமே என்கிட்ட
பேச்சுவார்த்தையே வச்சுக்கல. எங்கள் அம்மாவும் எனது கணவரும் டாக்டர் சவுந்தரராஜன் தான் எனக்கு துணையாக இருந்தாங்க. ஆனால் எனது ஒரே ஒரு எண்ணம் என்ன என்றால், நாம் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் உறுதியாக இருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்பா பேச்சை கேட்டதுனால பல பேர் முன்னேறினாங்க, நான் அப்பா பேச்சை கேட்காததுனால நான் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது. ஆனாலும் எங்கள் அப்பாவோட பேச்சு கேட்டு வளர்ந்தவள் நான். ஆனால் அவர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சி மீது எனக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. பாஜக என்று நினைக்கும்போது எல்லாரும் ஒரு மதம் சார்ந்த கட்சின்னு தவறாக நினைக்கிறாங்க. இல்லை, அது ஒரு மனிதம் சார்ந்த கட்சி. எப்போ பாஜகவில் சேரணும் ஒரு எண்ணம் வந்ததுன்னா 2 நிகழ்வுகள். ஒன்று, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை மருத்துவக் கல்லூரியின் மாணவியாக போய் பார்க்கிறேன். 1996 ஆண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும். அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த நாடான பின்பு சாலைகள் போடப்படலை, நல்ல சாலைகள் போடப்பட்ட பின்பு அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த நாடாகுது. அதனால் நான் தங்க நாற்கர சாலையில் நான் அடிக்கல் நாட்டுகிறேன். நிச்சயமாக பாரத தேசம் வளர்ச்சி அடைந்த பாரத தேசமாக மாறும் என்று பேசுகிறார். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்துவிட்டு கனடாவுக்கு நாட்டுக்கு போகிறேன். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் நான் பார்க்கின்ற விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே சின்ன வயதுலேருந்து ஒரு போராளி. ஒரு முறை ஒரு குழந்தைக்கு ஆக்சிஜன் இல்லை. மருத்துவக் கல்லூரினா அரசாங்க மருத்துவமனைகள் என்றால் அன்றிலிருந்து இன்று வரை இப்படி தான் இருக்கின்றன வேதனை. மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. மூக்கில் கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டரில் வைக்கிறாங்க. அம்மா அப்பாலாம் அப்படியே அந்த கண்ணாடி கூண்டிலேருந்து குழந்தைக்கு ஆக்சிஜன் போகுது, குழந்தை பொழைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை பார்க்குறேன். ஆக்சிஜன் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பால் மேலே மேலே கீழே கீழே இறங்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஏறவே இல்லை. நான் ஸ்டாஃபை கேட்குறேன், சிஸ்டர் ஆக்சிஜன் பால் ஏறவே இல்லை, ஆக்சிஜன் இல்லை போல இருக்குது. டாக்டர் சும்மா இருங்கன்ற. வச்சாச்சு, மூக்கில் வச்சுருக்கோம், அம்மா அப்பாக்கெலாம் மூக்கில் வச்சுருக்கோம், ஆக்சிஜன் போட மாட்டேன், சும்மா இருங்க. கோவம். என்ன சிஸ்டர், ஆக்சிஜன் இல்லாத ஆக்சிஜனை கொண்டு வச்சுட்டு போகுதுன்றீங்க, சும்மா இருங்க. இப்போ நம்ம பேஷண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நேராக போகிறேன், டீன் ரூமுக்கு போகிறேன். டீனை பார்க்கணுன்னு சொல்கிறேன். டீனெல்லாம் பார்க்க முடியாது, ஸ்டூடெண்ட் ஆக்சிஜனெல்லாம் டீன் பார்க்க மாட்டார். நான் டீனை இப்போ பார்க்கணும். உடனே டீன் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த வெளியில் இருந்த பிஏ போய் சொல்கிறாரு, வந்திருக்கிறது குமரி அனந்தனோட பொண்ணு, அவங்க தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், அதனால் நீங்கள் அவளை பார்த்துட்டா நல்லது அப்படின்னு. அப்படியா, வாமா உட்காருமா, என்னம்மா உனக்கு வேணும்? அப்போ நினச்சேன், சாதாரண போராளியாக இருந்தால் கூட அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் நான் நினைக்கின்ற ஆக்சிஜனை கூட அந்த குழந்தைக்கு பெற்றுத்தர முடியும் என்று அப்பொழுது முடிவு செய்தேன். நிச்சயமாக அரசியலில் எல்லோருக்கும் பிராணவாயு கொடுக்கணும், ஆக்சிஜன் கொடுக்கணும்னு. அதுதான் எனது முதல் புரட்சி. ஆக நான் சாதாரண மாணவியாக இருந்தால் எனக்கு பார்க்க அனுமதி இல்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரோட பொண்ணுன்னமோனா அனுமதி. உடனே நான் சொன்னேன், சார் எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு எதுவும் வேணாம், ஆக்சிஜன் அங்கே வேணும். யார் என்டன் ஏன் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, வாங்க உடனே ஆக்சிஜன் கொடுங்க. அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைத்தது. ஆக எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது கனடா நாட்டுக்கு போகிறேன் உயர்கல்வி படிக்கிறதுக்கு. ஹெலிகாப்டரில் குழந்தைங்களை இறக்குறாங்க. ஏன் நாட்டில் ஒரு ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைங்க தவித்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சுதந்திரம் அடைந்து, அப்போ ஒரு 40 ஆண்டு ஆயிருக்கும். ஆனால் நான் படிக்க போகிற கனடா நாட்டில் ஹெலிகாப்டரில் குழந்தைகளை இறக்குறாங்க. அப்போ இதுதான் டெவலப்மெண்ட். ஆக இந்த டெவலப்மெண்ட் என் நாட்டுக்கு வேணும்னு நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். மரியாதைக்குரிய ஒரு மெடிக்கல் கன்வென்ஷனில் வாஜ்பாய் அவர்களோட பேச்சை கேட்குறேன். எந்த வளர்ச்சி என் நாட்டுக்கு வேணும்னு நான் நினைத்து கொண்டு இருக்கிறேனோ அந்த வளர்ச்சியை கொடுக்குறேன்னு அவர் பேசுகிறாரு. அப்போ இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்த கட்சி என்று நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, வளர்ச்சி என்று பேசுகின்ற நான் கட்சினால் தான் இணைஞ்சேன். ஆனால் எங்கள் அப்பா பயங்கர கோவப்பட்டாங்க, திட்டுனாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க. எங்கள் அப்பாவோட தொண்டர்கள் நீ உங்கள் அப்பாவுக்கு எதிராக அரசியலை சேர்ந்ததோடு தூக்கு மாட்டிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எது என்ன இருந்தாலும் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்குது என்பற திருக்குறளுக்கு ஏற்ப சேர்றதுக்கு முன்னால் பலமுறை யோசித்தேன். ஆனால் சேர்ந்த பின்பு 1999 செப்டம்பர் 15
உயர் மருத்துவக் கல்லூரி மாணவியாக டிஜிஓ படித்து அப்பொழுதுதான் முடித்த மாணவியாக என்னை பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணைத்து கொண்டேன். இன்று வரை எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அந்த கட்சியில் நான் பயணிக்கிறேன். 26வது ஆண்டு. அந்த செல்ஃப் டவுட், அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன். இப்போ நம்ம முகத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியாக ஒரு பிம்பிள் இருந்தால் கூட அது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த கிரிட்டிசிசத்தையும் பெருசாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை. உருவ கேலிகள் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? இது ரொம்ப நல்ல கேள்வி. என்ன சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகள் இருந்தாலும் என்னை பார்த்து மட்டும்தான் அந்த கேள்வி கேட்க முடியும். ஏன்னா நான் தான் சோஷியல் மீடியாவில் அந்த அளவிற்கு ஒரு ஹியூமிலியேட்டான பண்ணப்பட்ட ஒரு அரசியல்வாதி. குள்ளம், கருப்பு, சுருட்டை, பரட்டை, ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு பெண்ணை இவ்வளவுக்கு எவ்வளவு ஹியூமிலியேட் பண்ண முடியும்னு அது நான் தான் நினைக்கிறேன். ஏன் என்ன அப்படி செஞ்சாங்க? தமிழ்நாட்டில் ஒரு பெண் தலைவர் வேகமாக உறுதியாக முன்னேறி வருவது இந்த சமுதாயத்துக்கு பிடிக்காது. இந்த சமுதாயத்துக்கு நான் எல்லாரையும் சொல்லலை, சில கட்சிகளுக்கு பிடிக்காது. அப்போது நீ வந்து பேச தெரியும், உனக்கு பின்புலம் இருக்குது, நீ வந்து ஊழல் செய்ய மாட்ட, நீ படிக்கும்போதே சிறந்த படிப்பாளி, இதெல்லாம் சொன்னால் பொதுமக்களை விட என்ன எனது தன்னம்பிக்கையை குலைக்கணும். அப்போ நீ கருப்பு, கார்ட்டூன் போடும்போது கூட எல்லாரையும் வெள்ளையாக போடுவாங்க, தமிழிசைன்னு போடும்போது கருப்படிச்சிடுவாங்க. நான் கருப்பாக இருந்ததுக்காக என்றைக்குமே கவலைப்பட்டதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, கருப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். இதை மாதிரி சொன்னும்போது தெலுங்கானாவில் இதே கேள்வியை கேட்டாங்க. தெலுங்கானாவில் ஆளுநராக நின்று கொண்டு இருக்கிறேன். ஆளுநர்னால் இதை மாதிரி மேடை இருக்கும், இங்கே ஃபுல்லாக போலீஸ்காரங்க இருப்பாங்க. இங்கே நீங்கள் கூட கேட்கும்போது இங்கே என்னோடய ஏடிசி பின்னால் நின்று கொண்டு இருப்பார். அப்பொழுது என்கிட்ட இதை கேள்வி கேட்கும்போது நான் சொன்னேன், என்னை குள்ளம் என்று சொல்வார்கள். தே see me as a short person, but I am a tall person in all my activities. என்னை சுருட்ட சுருட்ட பரட்ட பரட்டன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன், இல்லைன்னா அப்படி தான் இருப்பேன். என்னை பார்த்தாலே சின்ன வயசில் மிஸ்டிவஸ் டார்க் கேர்ள் அப்படி தான் என்னை சொல்லுவாங்க. ஆக அப்படி இருப்பேன். எங்கள் ஒரு நாள் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்து எங்கள் அம்மா அழுதாங்க. ஆனால் கூட அம்மா ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கம்மா, கொஞ்சம் என்ன அலோவ் பண்ணுங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரைட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அப்போ சொன்னேன், என்னோடய முடி வேணால் சுருட்டையாக இருக்கலாம், நான் யாரோட பணத்தையும் சுருட்டுனது கிடையாது. ஐ எம் a straight forward politician. அதனால தான் டிமானிட்டைசேஷன் வந்த உடனே என்கிட்ட கேட்டாங்க, டிமானிட்டைசேஷன் வந்து உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ மோடிஜி உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மோடிஜி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன், உங்களை மாதிரியே தான் எங்களுக்கும் 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி தான் எனக்கும் தெரியும். ஆனால் நான் சம்பாதித்த பணம் அத்தனையும் எனது மெடிக்கல் ப்ராக்டிஸில் சம்பாதித்தது. எனது நோட்டும் ஒயிட்டு, என் கோட்டும் ஒயிட்டு. அதனால் நான் கருப்பாக இருக்கலாம், என்கிட்ட கருப்பு பணம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆக என்னை குள்ளமாக இருப்பேன். நான் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. போடியத்தில் நிற்க சொல்லுவாங்க. எப்போவுமே எல்லா போடியும் என்னோடய உயரமாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு ஸ்டூலை போட்டு நின்று பேசுவேன். அடுத்த நாள் ஒரு சோஷியல் மீடியாவில் நானும் ரொம்ப நல்லா பேசினேன். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை தட்டினாங்க. நான் எங்கள் டாக்டர்கிட்ட போய் ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறேன், நல்லா பேசினேன்ப்பா, பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல தன்னம்பிக்கையாக பேசினேன், நாளைக்கு பாருங்கள் சோஷியல் மீடியாவில் நான் பேசுனது எப்படி வரப்போகுது அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் ஏறி இந்த ஸ்டூல் வட்டம் போட்டு வந்ததே தவிர நான் பேசுனது வரல. இந்த ஸ்டூல் மாரி ஏறி பேசினார், இந்த ஸ்டூல் மாரி ஏறி பேசினார்னு வட்டம் வட்டமாக போட்டு ஸ்டூலை வட்டம் போட்டிருந்தாங்களே தவிர குள்ளமாக பிறக்கிறது என்னோட குறை கிடையாது. ஆனால் அதை நான் நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு மேடை அமைத்துக் கொள்கிறேன் பாருங்கள், அதுதான் எனக்கு. ஆக சின்ன வயதிலிருந்து நான் ரொம்ப தன்னம்பிக்கை. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன், நேரம் இருந்ததுன்னா. 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஏன் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன்னா, எப்பெல்லாம் நமக்கு எதிர்வினை வருகிறதோ, எப்பெல்லாம் சவால்கள் வருகிறதோ, அந்த சவாலை காலில் போட்டு மிதித்து அந்த படியில் ஏறி கோபுரத்தில் போய் எந்த சமூகம் என்னை பரிகசிக்கிறதோ அட போடா கையை காட்டுவேன் இந்த கோபுரத்தில் இருந்து, அந்த கோபுரத்தில் கையை காட்டும் பழக்கத்தை நான் 6ஆம் கிளாஸில் ஏற்படுத்தி கொண்டேன்.
6வது படிக்கிறேன். டீச்சர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கட்டபொம்மனா நீ நடிக்கணும். ஒரே சந்தோஷம். என்னை கட்டபொம்மனா நடிக்கிறதுக்கு சூஸ் பண்ணிட்டாங்க. நீ அம்மாட்ட போய், அம்மா நாளைக்கு எனக்கு கிரீடம் வாங்கணும், உடை வாங்கணும், செயின் வாங்கணும், வட்டம் வளைஞ்சிருக்குமே ஷூ, லாஜாலாம் அதானே போடுவாங்க, அந்த ஷூ வாங்கணும், எல்லாம் அம்மாட்ட போய் சொல்லியாச்சு. அடுத்த நாள் டீச்சர் ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்கிரிப்டை வாங்கியாச்சு. மேடம் என்னை என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லுங்கள், எங்கள் அம்மாட்ட நேற்றே சொல்லிட்டேன். ஏன் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எங்கள் அப்பா வந்து நாட்டுக்கு தான், எங்கள் அப்பா நாங்கள் என்ன வளர்கிறோன்னு கூட தெரியாது. டீச்சர் சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, அப்போ நீங்களே கொடுத்துருவீங்களா? நானும் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் தேவையில்லை. ஏன் மேடம்? நீ வந்து பத்மினின்னு எங்கள் கிளாஸில் ஒன்று ரொம்ப அழகாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற சில குழந்தைங்க மாதிரி அழகாக ஃபேராக ஒயரமாக இருப்பாங்க. அவள் நடிப்பா, அவள் வந்து பத்மினி தான் அந்த எல்லா உடையும் போட்டிருப்பா. நீ ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருந்து அவளுக்கு குரல் கொடுக்கணும். ஏன்னா நீ நல்லா தமிழ் பேசுகிற, உன் குரல் நல்லா இருக்குது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க, நல்லா தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்னிடம் கேட்பார்கள். தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன்னு சொல்கிறேன். சின்ன வயதிலிருந்து அந்த தமிழை அப்படியே ஏற்று 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 ஸ்க்ரீனுக்கு பின்னால் நின்று நீ வசனம் சொல்லணும். பத்மினி வாயசைப்பாள் என்று சொன்னவுடன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவி முதல் எழுந்து சொன்னேன், என்னால் முடியாது. டீச்சர் அடித்தா கூட பரவாயில்ல, எங்கள் அம்மாட்ட போய் டீச்சர் திட்டினா பரவாயில்ல, என்னை நடிக்க வைப்பதாக இருந்தால் நீங்கள் நடிக்க வையுங்கள், இல்லை என்றால் நான் பின்குரல் கொடுக்க மாட்டேன். இந்த தமிழிசையின் குரல் என்றும் முன்குரலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பின்குரலாக இருக்க முடியாது. அதனால் நான் இன்னைக்கு அரசியலில் முன்னால் நிற்கனா என்னோட பாதை வந்து சுலபமான பாதை கிடையாது. மிக மிக கரடு முரடான பாதை, மிக கரடு முரடான பாதை. அந்த கரடு முரடான பாதையில் கால்களில் முட்கள் குத்த, கற்கள் குத்த வந்த குழந்தை தான் இந்த தமிழிசை. ஒரு அரசியல்வாதியோட மக, அதனால் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் கிடையாது. இதே WCCக்கு நான் வந்திருக்கேன். மருத்துவக் கல்லூரி முதல் மாணவியாக இருக்கும்போது இதே WCCயில் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கும்பொழுது பேசுகிறோம். பேசின உடனே நான் மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து வந்த தமிழிசை முதல் மதிப்பெண் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஜட்ஜஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் டீச்சர் சும்மா இல்லாமல் வந்து, இவங்க யார் தெரியுமா, இவங்க குமரி அனந்தனோட பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. முதல்னு எழுந்து அடிச்சிட்டாங்க. குமரி அனந்தன் பொண்ணாக இருந்தால் இன்னும் நல்லா பேசியிருக்கலாம், அதனால பரிசு கிடையாதுன்ட்டாங்க. அதனால் அரசியல்வாதிகளின் பிள்ளைகளாக இருந்தால் எல்லாம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்தேன். ஆனால் இங்கே உள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் என்னை எல்லாரும் என்னோட மருத்துவக் கல்லூரியில் எந்த பெண்ணை கருப்பு, குட்டை, சுருட்டை என்று பரிகசித்தார்களோ ஸ்கூலில், ஈவன் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அப்படி தான் சொன்னால் கூட, நான் ஆளுநர் ஆனன்றதை யாராலையும் மறுக்க முடியாது, தலைவி என்றதில் யாராலையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி நான் வந்து மருத்துவக் கல்லூரி சேரும்பொழுது எனது உடை ரொம்ப பிரபலம். உடை ரொம்ப பிரபலம்னு நீங்கள் சொன்ன மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவது, மாடர்னைஸ் ஆகுங்க, வெஸ்டர்னைஸ் ஆகாதுங்க. மாடர்னைஸ் ஆகலாம், எவ்வளோ வேணாலும் மாடர்னைஸ் ஆகலாம். என்னோடய உடை ரொம்ப பிரபலம். நான் நல்ல மேட்சாக ட்ரெஸ் போடுவேன். அப்போ பாவாடை தாவணி கட்டலாம் மெடிக்கல் காலேஜில், சாரீ கட்டலாம், வேறு ட்ரெஸ் போடக்கூடாது. சாரீ கட்டுவேன், மேட்சாக இயர்ரிங் போடுவேன், மேட்சாக செயின் போடுவேன், மேட்சாக கிளிப் போடுவேன், மேட்சாக பேங்கிள் போடுவேன். அதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக உடை அணிவேன். எந்த தமிழிசைக்குள்ளம் கருப்பு என்று எனது பிறப்பில் எனது உருவத்தை கேலி செய்த அந்த சமூகம், இன்னைக்கு தமிழிசை பாரு என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அழகாக வந்திருக்காங்க என்று சொல்வதற்கு, சமுதாயத்தை மாற்றுவதற்கு எனது உடையை நான் பயன்படுத்தி கொண்டேன். அதனால் எந்த சவால்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்து உட்கார்ந்து அழுவதை விட தேம்பி அழும் குழந்தை நொண்டின்னு பாரதியார் சொன்னார். நொண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும். தேம்பி அழுறவங்க நொண்டி கிடையாது, உண்மையிலே மாற்றுத்திறனாளி நொண்டி கிடையாது, தேம்பி அழுபவர்கள். அதனால் ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம கண்ணில் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாகி விடுவீர்கள். அதனால் சவால்களை சமாளித்து 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 வந்தவள் என்ற வகையில் உங்கள் வாழ்க்கையிலும் பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் ஒரு அரசியல்வாதி வந்த உடனே நான் அரசியல்வாதி ஆகிட்டேன், தலைவர் ஆகிட்டேன், எனக்கு அந்த அந்த திறமை இருக்குது இல்லை. மிக கடுமையான சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் தலைவியாக வரலாம். இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்னென்றால் தலைவி, இந்த தலைவி
பல தலைவிகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருக்கிறேன் என்பது தான் எனது கருத்து. எல்லாருமே தலைவி தான். நமக்கு எதிராக இருக்கவங்களுக்கு தலைவலி கொடுக்குற போது தான் தலைவி. அதனால் என்னால் மற்றவங்களுக்கு தலைவலி கொடுக்க முடியும், அதனால் நான் தலைவி. பொதுவாக ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய கணவர் சவுந்தரராஜன் இருக்கிறார். உங்கள் மீது அதிகமான மதிப்பு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சவுந்தரராஜன் சார் தான். ஏன்னா யார்கிட்ட நீங்கள் போய் பேசினாலும் அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த வார்த்தையை பேச ஆரம்பிப்பீங்க. பல இடங்களில், பல காணொளிகளில், பல அரசியல் தலைவர்கள்ட்ட நீங்கள் பேசும்பொழுது இதை நான் கவனிச்சிருக்கேன். இன்றைக்கி டிவோர்ஸஸ் அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ உங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். அந்த லைஃப் அமைஞ்சது எப்படி? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னம்மா? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன் இந்த நல்ல கேள்வினா, இன்றைய பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பதே ஏதோ ஒரு வேண்டாதது, இல்லைனா ஒரு மாறுபட்டது, அது பெருசாக தேவையில்லை, நம்ம வெளியே அச்சீவராக இருக்கணும், ஆனால் பெருசாக குடும்பத்திலலாம் ரொம்ப அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நானும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு மருத்துவக் கல்லூரியில் இருந்தனால மாணவர்களின் மனம் எனக்கு பிடிக்கும், தெரியும். எனக்கு திருமணம் ஆகும்போது என்ன வயது இருக்கும்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க? நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது, முதல் வருடம் படிக்கும்போது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் சேர்றேன், 5வது மாதத்தில் எனது திருமணம். எதுக்கு திருமணம்னா, எங்கள் வீட்டில் 5 பேர். ஏன் நான் இதை சொல்கிறேன்? நான் சவாலால் பிறந்த குழந்தை, வளர்ந்த குழந்தைனா வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் என் மேலே தான் விடும், நாட்டில் என்ன பிரச்சனைனாலும் எங்கள் மேலே தான் விடும். எங்கள் அப்பா அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களோட பிரச்சனை எல்லாம் எங்கள் மேலே விடும். நாங்கள் 3 பேர், ஒரு வித்தியாசத்தில், வயசு வித்தியாசத்தில் எங்களோட என்னோடய சிஸ்டர்ஸ் நாங்கள் 5 பேர். நான் முதல் பொண்ணு. மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துட்டேனோன்னு எங்கள் பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆகா, மெடிக்கல் காலேஜில் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்றா படிக்க போகிறாங்க, ஸோ நம்ம பேத்தி ஏதாவது பண்ணிட போகிறாளேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணலன்னா என் பேத்தி கல்யாணம் சாப்பாக செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். சரி, முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு கல்யாணம்னு சொல்கிறாங்க. நான் அழுகுறேன், நான் இப்போ தானே மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துருக்கேன். இல்லை வீட்டில் குடும்பத்தில் எல்லாரும், அப்பாவுக்கும் ஆசை, பாட்டிக்கு ஆசை, அம்மாவுக்கு ஆசை, அதனால் நீ சேரணுமா அப்படின்னா, சரி வீட்டில் சொல்கிறத கேட்குற பிள்ளை, அதனால் சரிப்பான்னு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன வர்ற கணவர் படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நிச்சயமாக படிக்க வைப்பார். இன்னொன்று சொல்கிறேன், நான் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், என் கணவர் எம்பிபிஎஸ் முடித்து எம்டி முடித்து சிறுநீரகியலில் டிஎம் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவர். எனக்கும் அவங்களுக்கும் 9 வயது வித்தியாசம். அப்போது எங்கள் பாட்டியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சரி நான் திருமணத்துக்கு விட்டேன். எங்கள் திருமணம் மிக பிரபலமான திருமணம். என்னோடய திருமணத்திற்கு எம்ஜிஆர் வராங்க, கலைஞர் வராங்க, பக்தவச்சலம் வராங்க, 3 முதலமைச்சர்களால் நடத்தி வைக்கப்பட்ட திருமணம். அந்த திருமணத்தில் நீங்களாம் நம்பவே மாட்டீங்க, எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது நான் ஒரு 35 kg தாஜ்மஹால் தான். நான் 35 வயசு பொண்ணு தான், 35 கிலோ. ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். எம்ஜிஆர் அவர்கள் அதில் பேசும்போது சொன்னாங்க, இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, சவுந்தரராஜன் கொஞ்சம் சீனியராக இருக்கார், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பொண்ணு அரசியல் மருத்துவத்தில் மட்டும் நிற்க மாட்டாங்க, அதை தாண்டி ஒரு சமூக சேவைக்கு வருவார்கள், அப்பொழுது சவுந்தரராஜன் அவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் பேசுகிறார். இது இன்றைக்கி கூட எனக்கு மிக 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 ஆச்சரியமான ஒன்று. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தலைவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு என்னோட கல்யாணத்தில் எம்ஜிஆர் பேசினது. அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வருகிறேன். நான் வரணுன்றதோட எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் தான் அதில் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா நல்லா பேசுகிற, சமுதாய அக்கறையோடு இருக்கிற, அதனால் நீ மருத்துவத்தை தாண்டி அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு நான் வந்தேன். அடிக்கடி நான் சொல்வது உண்டு, தமிழிசை சவுந்தரராஜன் என் பெயரில் மட்டுமல்ல உயிரிலும் இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, பெரிய மருத்துவர், அவங்க பெரிய மருத்துவர், ஆனால் அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மகள். அவங்க ஆரம்ப காலத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் கேட்பேன். ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மகளாக பிறந்தவள். ஆனால் எங்கள் கணவர் ஒரு சாமானிய குடும்பத்தில் ஒரு முதல் ஜெனரேஷன் மருத்துவர். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்க வீட்டில் என்னெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் செய்வேன். அதே நேரத்தில் எனது கணவர் என்ன சொல்லுவாங்கன்னா,
எனக்கு வேண்டிய ஒரு துணைவியாக இருந்ததனால் நான் உன்னை தலைவியாக்கி பார்ப்பேன் என்று சொன்னார்கள். தலைவியாக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் அடிக்கடி நான் சொல்லுவேன், எ மேன் பிஹைண்ட் த உமன் சொல்லாதுங்க, எ மேன் பிசைட் த உமன். ஆக ஒரு கணவனும் மனைவியும் 2 பேரும் மனமொத்து இருந்தால், அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும், மிக மிக பிஸியான டாக்டர். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குப்பா, குழந்தைகளை பார்க்க டைம் இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்கேன்னா கேட்க மாட்டாங்க. அதை நான் கேன்சல் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் வந்து இருக்காரு. ஆக அவங்க வேலையும் பாதிக்காது, ஏன் வேலையும் பாதிக்காது. 2 பேருமே அட்ஜஸ்ட் செஞ்சால் அவங்க உயரத்தை அவங்க அடையலாம், ஏன் உயரத்தை நான் அடையலான்றதை உலகிற்கு காண்பிக்கக்கூடிய ஒரு தம்பதி நாங்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களும் எந்த விதத்தில் அவங்கள உயர்வை காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன் உயரம்? ஆனால் 2 பேருமே எனக்கு நேர குவாலிட்டி டைம்லாம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கான்ஃபரன்ஸுக்கு போகிற டைம் தான் நாங்கள் கூட போவோம். ஹஸ்பண்ட் ஏதாவது கான்ஃபரன்ஸ்க்கு போனால் கூட போவோம். ஆனால் அவங்க வாழ்க்கை அதுன்னு எனக்கு தெரியும், ஏன் வாழ்க்கை இதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதனால் வாழ்க்கை நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நான் அடங்கி போயிடுவேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அவங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாழ்க்கையை வந்து முதல் நாளே நாங்கள் அப்படி திட்டமிட்டோம். நான் சொல்லிட்டேன் நான் படிக்கணும், அவங்களும் படித்து கொண்டு தாங்க டிஎம். ஸோ நாங்கள் எப்படி திட்டமிட்டோமோ அது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடுமையான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, ஆனால் அதில் 2 பேரும் ஒருவர் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறோன்றது எனக்கு கருத்து. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோட்டோ செஷன் இருக்குது, மாணவர்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஹெச் ராஜா வந்து ஒரு தலைவரானவர் நடிகராக மாறி இருக்கிறார். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இந்த படத்தை போட்டிருக்கீங்க. அவருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஒன்று மீசை, ஒன்று கருப்பு சட்டையில் அது பச்சை சட்டை. ஒரு தீவிரமான களப்போராளி, அவரோடு பணியாற்றுவதில் நான் மகிழ்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ அண்ணாமலை. நான் இருந்த பதவியிலே இருந்த ஒரு தம்பி. அடிக்கடி நான் சொல்வதுண்டு, நான் வந்து ஆளுநராக இருந்து நான் திரும்பி வந்துட்டேன். அப்போ அவர் தான் தலைவராக இருந்தார். ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு இளைய தலைவர். அப்போ தான் நான் சொன்னேன், தம்பி நீங்கள் வேலை செய்யுங்கள், இந்த அக்கா உங்களுக்கு துணையோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த அளவிற்கு 2 பேர் இணைந்தே பணியாற்றக்கூடியவர். நல்ல நான் எம்பிபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்தேன், அவர் ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்தார். ஆக எங்கள் கட்சியில் மிக சிறந்த படிப்பாளிகள் எல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். ஹெச் ராஜா சாரும் அண்ணாமலை சாரும் 2 பேருமே வந்து படத்தில் நடிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ நடிக்க போகிறீங்க மேம்? எனக்கு வாழ்க்கையில் நடிக்க தெரியாது, அதனால் திரைப்படத்தில் நடிக்கலான்னு இருக்கிறேன். எப்போ வாய்ப்பு வந்தாலும் நடிப்பேன். நடிக்கிறதுனா கூட என்ன, சமுதாயத்திற்கு நல்லது செய்வதற்கு ஏற்கனவே ஒரு டைரக்டர் என்னை துரத்திட்டே இருக்கார், நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நடிக்கணும் அப்படின்னு. நடிக்கலாம், அதனால் படிக்கலாம், நடிக்கலாம், குடிக்க தான் கூடாது, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபோட்டோ இதில் எனக்கு அதாவது நான் வந்து கொஞ்சம் வாரிசு அரசியலுக்கு எதிரானவன். ஏன்னா நான் வந்து வாரிசு இல்லாத வாரிசு. நான் எங்கள் அப்பா கட்சியில் சேர்ந்து நான் வந்திருந்தா எனக்கு பெருமை கிடையாது. ஆனால் வாரிசு அரசியலுக்கு ஏன் எதிரின்னு நான் சொல்கிறேன்னா, கட்சியில் பல பேர் கஷ்டப்பட்டு மேலே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்து விடும். கட்சியில் கடைசி தொண்டனாக இணைந்து பணியாற்றி மேலே வர்றவங்களுக்கு தான் அதில் வலி தெரியும். அப்படி வந்தவள் தான் நான். ஆக அப்படி ஒருத்தர் வந்து கொண்டே இருக்கும்போது இன்னாரின் மகள் என்று கொண்டு உட்கார வைக்கும்போது அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதனால் தனிப்பட்ட முறையில் உதயநிதியே எனக்கு பிடிக்கும். ஆனால் துணை முதலமைச்சர் என்று பதவி கொடுத்தது எனக்கு பிடிக்காது. நிச்சயமாக அதற்கு பல பேர் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ இதில் எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு, விஜய் வேல் வச்சிருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல தம்பி,
ஆனால் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, நேற்றைய தினம் நான் கரூர்லேருந்து தான் வரேன். அந்த கூட்டமே ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கலேபரமாக ஆன ஒரு கூட்டம். அதனால் அவருடைய எண்ணம் நல்லதுதான். அரசியலுக்கு யாரும் வர வேணான்னு நான் நினைக்கல. உங்களது ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்த்தேங்க. ஒரு ஆக்டருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு டாக்டருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்களும் அரசியலுக்கு நல்லது செய்யணும் தான் வரோம். அவங்க நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் களத்தில் இருந்தோம் இல்லையா? அதனால் ஒருத்தரை பிடிக்கலாம், பட் அவங்களால நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. சீமான் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல போராளி. ஆனால் இதில் மரத்தை கட்டி கொண்டிருப்பதான் எனக்கு கொஞ்சம். ஆனால் ஏன் கவர்மெண்ட்டே டாஸ்மாக் ரன் பண்ணுது? கிருத்திகாக ஒரு அழைப்பு, அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பை விடுக்கிறேன். நான் நேற்று இதே அரசாங்கம் படிப்ப மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சில நடிகர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அப்போ நான் ஒரே ஒரு என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன், படிக்கும் மாணவர்கள் மத்தியில் நடிக்கும் நடிகர்களை வைத்து நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிறீர்கள், குடிக்கும் அப்பாக்களை நீங்கள் தடுத்தால் படிக்கும் இந்த சமுதாயம் இன்னும் நன்றாக படிக்கும் என்று நான் பதிவு போட்டேன். அத்தாரிட்டி இருக்குன்னு நினச்சி படிச்சுட்டு வரவங்களோட மற்றவங்களுக்கு ஏன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது? நேற்று கலெக்டரும் எஸ்பியும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிர்வகிச்சிருக்கணும். நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நேற்று அந்த 40 உயிர்கள் போகாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது.